எனக்கு புரசனமா பாக்குறேன் படிக்கிறேன் ஆடி வெளியே ஐயோ இந்த ஆலமத்தம் முன்ன அவுத்து போடிட்டு போயிடுவா சரி நான் குடும்ப குத்து வேலை நீ எப்படி சிரிக்காதீங்க வருவா தாடி வருவா அடி ஆடி வெளியே நான் பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு என்ன பெத்து விட்டுட்டு ஏன்டா ஆளுக்காரா ஏப்பா என்ன விட்டுட்டு ஏப்பா ஊரான ஊர்ல நானும் வயசுக்கு வந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி இழுத்து இழுத்து போத்திக்கிட்டே கடப்பேன் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இழுத்து போத்திக்கிட்டே கிடப்பேன் எனக்கு ஒரு காலங்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணு மெதுவா ஐயோ மெதுவா ஏப்பா எனக்கு காலங்காலமா ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய பாத்தியாப்பா யாரு இவரா மத்தாலக்காரரா அப்பா மத்தாலக்கார மாமன் நான் கட்டிக்க மாட்டேன் அப்பா மத்தாலக்கார மாமனை கட்டிக்கிறீங்க அவரு இப்படி செத்த தோழிய உன்னை நிக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு உன்னை படுக்க வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு அவர் அடிக்கிற அடிக்கு இந்த உடம்பு தாங்குமாப்பா
இந்த மாப்பிள்ளையே எனக்கு வேண்டாம்பா. சரிம்மா. அப்பா வேற மாப்பிள்ளை எதுவும் இல்லையா? ஒரு மாப்பிள்ளை பார்த்து காட்டி அப்பா அப்படி இருந்தாலும் இருக்கட்டா. இந்த ஊரான ஊர்ல நான் எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய போய் தலாவி கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். பாரு மாப்பிள்ள அங்கேயே ரெடியா இருக்கிறாரு. சரி நான் போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். எவ்வளவு ஒரு நாதாரி வந்தால அவளை வர சொல்லு. சரி எந்த ஒரு கும்பலையும் தெரியல. சரி பேசுங்க. திரளாக எதிர்க்கும் தெய்வீக ராஜசபைக்கு முதல் முத்தானம் சார். வணக்கம். யாருன்னு தெரியல. ஒருத்தர் நிக்கிறா. கூப்பிட்டு பாப்போம். அடி அம்மா. என்ன அடி அம்மாவோ? என் அழகு என்ன? என் அந்தஸ்து என்ன? போயும் போயும் வந்து அடி அம்மாவும். எனக்கு என்ன பேரு இல்ல ஊரு இல்ல யாக்கா? ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் மதிப்பு மரியாதை அம்மான்னு கூப்பிட்டு தப்பாக்கா? இவ்வளவு பெத்தது நானா? என்ன போய் அம்மாங்கிறா? அக்கா அக்காவா? இவளும் நானும் ஒரே ஒருத்தர பிறந்தோம். நான் இவளுக்கு அக்கா. ஏண்டி என் கூட வந்து நிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது இருக்குதா? சரிதா உன்னை எப்படிதான் கூப்பிடுறது? ஓ எனக்கு என்ன பேர் இல்லையா ஊர் இல்லையா? என் பேரை விட்டு கூப்பிட்டீங்கன்னா தான் வருவேன். அப்படியா? அவன் பேர் என்ன? என் பஸ் பேரு தான் டவுன் பஸ். ஆமா. ஏண்டி உலகத்துல எத்தனையோ பேர் வச்சிருக்காங்க. ஆமா. அது டவுன் பஸ் பேரு எப்படி? என்ன ரேட்டு? எப்படி கணக்கு? ஓ என் பஸ் எதனால டவுன் பஸ்? என் பஸ் எந்தெந்த ரூட்ல ஓடுதுன்னு கேக்குறேன். அம்மா என் பஸ் எல்லாம் ஒரு நாளான நாள்ல தார் ரோட்ல போகவே போவாது. குச்சிக்காடு குச்சிக்காடா போவோம், கரும்பு காடா போவோம், சோளக்காடா போவோம், ஓட ஓடப்பெல்லாம் போவோம். ரோட்ல போகாதா? ரோட்டெல்லாம் போனா டயர் தீஞ்சு போயிடும். டிக்கெட் வாங்குவியா? டிக்கெட்லாம் வாங்குவேன். எப்படி? அப்பா இப்பதான் எனக்கு புடிச்சு பேசுறேன். என் பஸ்ல ஏறணும்னா இந்த மாதிரி அரியா பசங்களுக்கு எல்லாம் 5 ரூபா டிக்கெட். இவங்களுக்கு எல்லாம் அரியா பசங்களுக்கு 5 ரூபா. அந்த மாதிரி கொஞ்சம் நடுத்தரமானவங்களுக்கு எல்லாம், வாலிப மைனர்களுக்கு எல்லாம் 50 ரூபா டிக்கெட். சரி அதே மாதிரி இங்க வாவ சொல்றேன். அங்க தூரமா உக்காந்துக்கிட்டு கூத்து பாக்குறாரு எங்க மாமன். அவருலாம் என் பஸ்ல ஏறினாருன்னா 501 ரூபா டிக்கெட்.
ஏன்டா அநியாயம் பண்ற வயசான இருக்கிற அவருக்கு அநியாயம் அவர் டிக்கெட் வாங்கலையே உனக்கே நியாயமா? இங்க பாரு, இந்த மாதிரி வாலிப மைனர்கள் என் பஸ்ல ஏறினாங்கன்னா ஏறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது. பஸ் போவே ஏறுவாங்க, போவே இறங்கிக்குவாங்க. தெரியாது. ஆமா, அரியா பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் அப்படியே தொங்கல் புடுக்காவே ஏறிக்குவாங்க. ஆனா எங்க மாமன மாதிரி ஆளுங்கெல்லாம் பஸ்ல ஏறினா அப்படி அதை புடிச்சு இதை புடிச்சு அங்க புடிச்சு இங்க புடிச்சு ஏறி தட்டு தடுமாறி உக்காந்து மறுபடியும் அதை புடிச்சு இதை புடிச்சு இறங்குறதுல டீசல் செலவு சேர்த்தி ஆகும். அதனால அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் சாத்தி. சரி, இந்த பேர் எனக்கு பிடிக்கல. ஓ, இந்த பேரு உனக்கு பிடிக்கல? அப்படியா? டவுன் பஸ்லயே பேர் வைப்பாங்க. சரி, இந்த பேர் பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பேர் வச்சு கண்ணம்மா என்று பேர் வைக்கிறேன். அப்படியா? கண்ணம்மான்னு கூப்பிட்டா என்னம்மான்னு வந்துருவேன். நம்மான்னு வர வேண்டும். அப்பா மாலை போடுறது என்னாச்சு? எனக்கா நாளைக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். முன்னாள் பண்ணலையா? நாளைக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். கணவரியா? யாரா? எங்க சித்தப்பூண்டு பையன். சித்தம் போடுவாங்க அண்ணன்டி. அண்ணனா இருந்தா கல்யாணம் பண்ணா புருஷனாகி போறோம். ஆமா.